அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். உன்னதமான ஒரு தேவனை அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். மெய்யாகவே நாம் எல்லோரும் பாக்கியவான்களாக ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கொலோசேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறார். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு சியோனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். வேத புத்தகம் நம்மை குறித்து சொல்லும்போது எபிரேயர்ல நாம் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும்போது சத்ருவாகிய சாத்தானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணுகிறான். ஆகவே நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய தேவன் நல்லவர். மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். யார் நம்மை கொள்ளை கொண்டு போவான்? சத்ரு எப்போது நம்மை கொள்ளை கொண்டு போவான்? எப்போது நம்மை கர்த்தரை விட்டு பிரிப்பான்? எப்போது நம்மை கர்த்தரை விட்டு தூரமாக்குவான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இவர்களுடைய முயற்சிகள் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அது மனுஷருடைய பாரம்பரிய முறைகள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தினுடைய பரிபூரணங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. நம்மை கர்த்தர் போதித்திருக்கிறார். நாம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து ஸ்தோத்திரத்தோடு அந்த அனுபவத்தில் நாம் பெருகுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கொலோசையர் 2:20 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன? இயேசு கிறிஸ்துவினாலே நாம் உலகத்தின் பாரம்பரியங்களுக்கு உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தவர்கள் என்கிறத நாம் அறிய வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கையாய் இருக்கும்படி கர்த்தருக்கென்று நம்மை சமர்ப்பிப்போம். இப்படிப்பட்ட இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும். மனுஷனுடைய கற்பனைகள், இந்த தொடாதே, ருசி பாராதே என்கிற காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகிறது. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் பெற்றிருக்கிறார். சுய இஷ்டமான ஆராதனை தேவனுக்கு செய்யப்படுகிற ஆராதனை அல்ல. தேவனுக்கு பிரியமான ஆராதனை இல்லை. தன்னுடைய சுயத்திற்கு இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றினதை அல்லாமல் ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. மாம்சத்தை பேணலாமே தவிர ஆத்மாவுக்கு இவைகளினாலே பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே பாரம்பரியமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு ஒருவனும் நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கென்று கனிகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற மகத்துவமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வசனம் சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபைதார். உலக காரியங்களை சொல்லி
மாயாய் எங்களை சத்துரு கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் வேத வசனத்தின் அடிப்படையிலே நிலைத்து நின்று கர்த்தருக்கென்று கனி கொடுக்க கிருபைத்தார். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளாலும் நிரப்பும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.